வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அதுமா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அத்திக்கா பலகாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு உளுந்து, ஒரு பாதி மூடி அளவு தேங்காய், 4 ஏலக்காய், ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் சால்ட். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். உளுந்து எப்போவுமே கழுவிட்ட பிறகு தான் ஊற வைக்கணும். ஸோ அதனால் நல்லா 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சிடுறேன். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கோம். ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தெல்லாம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமேட்டு அரைங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம உளுந்து வடை செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாவு கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா ஸோ அழகாக நமக்கு இது மாதிரி பாலாக உருட்டி போடுற இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ இந்த மாவை அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து கீறி. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 4 ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அத்திக்கா பலகாரத்துக்கு பார்த்திங்கன்னா பால் ஒரு மீடியம் திக்னஸோடு இருந்தால் போதும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் செகண்ட் பால், ஸோ அது ரெண்டும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அத்திக்கா பலகாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். அப்போ தான் நம்ம அந்த இது பால்ஸ்லாம் பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா சோக்காகி சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கும். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்த இந்த உளுந்து மாவு கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாவு போட்ட உடனே மேலே உப்பி வருது இல்லையா, இதுதான் கரெக்டான டெம்பரேச்சர். நம்ம இது மாதிரி நல்லா ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போடுங்க. அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது, பால்ஸும் அழகாக வரும். இது மாதிரி பால்ஸாக போட்ட பிறகு கரண்டியில் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்போ தான் ஒட்டிகிட்டு இருந்தாலும் தனித்தனியாக இருக்கும். நம்ம ரொம்ப செவக்க விடக்கூடாது. இது மாதிரி வெள்ளையாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டு தொட்டு உள்ளே எல்லாமே வெந்திருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி வெள்ளையாகவே நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு நம்ம போட்ட அந்த உளுந்து மாவுலாம். இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த தேங்காய் பால் உள்ள நல்லா சோக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு பவுலில் இந்த குட்டி குட்டி பால்ஸ் கொஞ்சமாக போட்டு மேலே இந்த நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப சோக்காகக்கூடாது. ரொம்ப சோக்காயிடுச்சுன்னா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம இது மாதிரி வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, குயிக்கான ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.